ஓ முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, நான் சொல்லியிருக்கிற இந்த தேல் இதில் தான் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடக்க போகுது. ஆமேன் செல்வமே. எப்போ நல்லது நடக்கும், எப்போ என் வாழ்க்கை மாறும்னு ரொம்ப நாளாக ஆசையாக காத்துக்கிட்டு இருந்த உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை அற்புதமாக அதிசயமாக நடத்தி கொடுப்பதற்காகவே உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன். இப்போது நடக்கப் போகும் விஷயங்களை எல்லாம் பார்த்து நிச்சயமாக நீ எனக்கு நன்றி சொல்லத்தான் போற. அவசரத்தில் பதட்டப்பட்டோ பயப்பட்டோ எந்த முடிவையும் எடுக்காதே. அவசரத்தில் எடுக்கிற முடிவுகள் எல்லாம் கண்டிப்பாக தவறாகவே முடிஞ்சு போகும். அது மட்டுமல்ல, அவசரமாக ஒரு விஷயத்தை செய்யும்போது அது இன்னும் பிரச்சனையை பெருசாக தான் ஆக்கும். ஆனால் நீ அமைதியாக பொறுமையாக எந்த விஷயத்தை செய்தாலும் அது பிரச்சனைகளுக்கான தீர்வை உனக்கு மிக பெருசாக கொடுக்கும். எப்போதும் உன் வாழ்க்கையில் நீ என்ன முடிவு எடுப்பதாக இருந்தாலும் சிந்திச்சு செயல்படு. உனக்கு துணையாக இருக்கும் உன் அப்பன் முருகன் நானே உன் வாழ்க்கையில் மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொண்டு வருவேன். நீ முன்னேறுவது மட்டுமே வாழ்க்கை கிடையாது, மற்றவங்களையும் சேர்த்து முன்னேற்றுவது தான் உண்மையான வாழ்க்கைக்கு அடையாளம். இந்த முருகனின் துணையோட நீ வாழ்க்கையில ஜெயிக்க போற. சமூகத்துல நீ செய்த சின்ன சின்ன உதவிகள் எல்லாமே சேர்ந்து இப்போது உனக்கு மிகப்பெரிய நன்மையாக நற்பலனாக வந்து சேரப்போகுது. நீ மற்றவங்களுக்கு செஞ்ச நன்மைகள் எல்லாமே அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி அவர்கள் முன்னேறுவதற்கு பல வகையில காரணமாக இருந்திருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால தான் எல்லாருக்கும் நல்லது செஞ்ச என் செல்ல பிள்ளையான உனக்கு நான் நல்லது செய்வதற்காக உன்னை தேடி வந்தேன். எப்போதும் நான் தான் எல்லாம்ன்ற எண்ணம் மனிதனை சிறியதாக ஆக்கிவிடும். ஆனால் நம்ம எல்லாருக்கும் அப்படிங்கிற எண்ணம் ஒரு மனிதனின் வாழ்க்கையை உயர்த்தும். உன் வாழ்க்கையிலும் உன்னை உயர்த்தி உனக்கான நல்லது அனைத்தையும் இந்த முருகன் செய்யத்தான் வந்துள்ளேன் என் செல்வமே. யாரையாவது ஏதாவது குறை சொல்லிக்கிட்டு அடுத்தவங்க மேலே பழியை போட்டுக்கிட்டு வாழ்றது ஒன்றும் சந்தோஷமான வாழ்க்கை கிடையாது. அதே போல் உன் மேலே பழி போட்டவங்களை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு வாழ்றதும் நிம்மதியான வாழ்க்கை இல்லை. பழி போடுவது சுலபம், ஆனால் அந்த பழியை சுமந்து கொண்டு மன வருத்தத்தோடு வாழ்வது கஷ்டம் அல்லவா? நீ யார் மீதும் பழி போடவும் வேண்டாம், குற்றம் சுமத்தவும் வேண்டாம். வேற யாராவது உன் மேலே குற்றம் சுமத்தினாலும் கூட அதை கண்டு கொள்ளாமல் கடந்து போய்கிட்டே இரு. யாராவது தப்பு செஞ்சாங்கன்னு உனக்கு தெரியும் போது அதை மனசுலேயே யோசிச்சு கோபப்படாம கவலைப்படாம மன்னிப்பது என்பதுதான் உனக்கு சரியாக இருக்கும். மன்னிப்பது என்பது பலவீனம் கிடையாது, அது உன் வாழ்க்கையில மிகப்பெரிய வலிமையான விஷயம். உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களிலும் உனக்கான வெற்றியை கொடுக்கணும்னு இந்த முருகன் முடிவெடுத்துட்டேன். அடுத்தவங்களை மன்னிக்கக்கூடிய உன் நல்ல மனசு எப்போதும் சுத்தமாகவே இருக்கும். அதை விட்டுட்டு அவன் எனக்கு அதை செஞ்சான், இவங்க என்ன அப்படி பேசிட்டாங்கன்னு மனசுல நீ கரைகளை சுமந்து கொள்ளும் போது அது கவலையையும் சுமையையும் பாரத்தையும் அல்லவா அதிகமாக்கும். இப்போதே மனசுல இருக்க கவலை குப்பைகளையும் பழியையும் ஆசைகளையும் கோபங்களையும் எல்லாத்தையும் தூக்கி தூரமா போட்டுட்டு மனசை எளிமையா இலகுவா வச்சுக்கோ. உனக்கு என்ன நடக்கணுமோ, எது நடக்கணுமோ, எப்படி நடக்கணுமோ அது அனைத்தையும் நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்குறேன். ஆசையும் கோபமும் சோம்பலும் உன்னை அடிமைப்படுத்தும் விஷயங்கள்ங்கிறத புரிஞ்சுக்கோ. எதுக்காகவும் கோபப்படாத. பொறுமையா சுறுசுறுப்பா எல்லா விஷயங்களையும் நீ கையாளும் போது அந்த சுய கட்டுப்பாடே உன் வாழ்க்கையில உனக்கான வெற்றிகளை கொடுத்துரும். இந்த முருகனின் துணையோட உன் வாழ்க்கையில நீ எல்லா சந்தோஷங்களையும் பெறப்போகிறாய். உனக்கான நல்லது அனைத்தையும் நானே உனக்கு நடத்தி தருவேன். நீ ஏதாவது ஒரு விஷயம் செய்யும் போது அது தப்பா போயிடுச்சு அல்லது ஏதாவது ஒரு விஷயத்துல நீ தோத்து போயிட்டனா அந்த தோல்விக்கு காரணமாக ஒருபோதும் மற்றவர்களை குறை சொல்லாதே. அவங்க தான் காரணம், இவங்க தான் காரணம்னு தோல்விக்கு மற்றவர்கள் மீது குறை சொல்லும் பழக்கத்தை விட்டுவிடு என் செல்வமே. என்ன நடந்தாலும் சரி, அதுக்கு நான் தான் பொறுப்புன்னு ஏற்றுக்கக்கூடிய அந்த மனப்பாங்கு தான் வெற்றியின் முதல் படி. அடுத்தவங்க மேலே பழி போடுறதாலேயோ அடுத்தவங்க தான் தோல்விக்கு காரணம்னு சொல்றதாலேயோ அந்த விஷயம் வெற்றியை கொடுத்துடுமா என்ன? இல்லைதானே. எந்த பிரயோஜனமும் இல்லாத எதுக்காக அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசணும்? முடிஞ்ச அளவுக்கு
வார்த்தைகளை அளவா உபயோகிக்கவும். தேவையற்ற வார்த்தைகளை பேச வேண்டாம். தேவையான நல்ல எண்ணங்களை மட்டும் உனக்குள்ள வச்சுக்கிட்டு நல்ல வார்த்தைகளை மட்டும் பேசி பழகு. மற்றவர்களை குறை சொல்லும்போது உன் பிரச்சனை நீங்கிவிடாது என்பதை புரிந்து கொண்டு பொறுப்புள்ள பிள்ளையாக என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தோடு இருந்தீனா உன் பிரச்சனைகளுக்கான தீர்வு உனக்கு கிடைச்சிடுவேன் செல்வமே. மகிழ்ச்சிங்கிறது உனக்கு வெளியில் கிடைப்பதல்ல, அது உன் உள்ளத்திலிருந்தே உருவாகிறது என்பதை புரிந்து கொள். அதிகம் சம்பாதிச்சிட்டா மட்டும் ஒரு மனுஷனுக்கு மகிழ்ச்சி வந்துடாது. ஆசைகளை அளவோடு குறைவாக வைத்து கொண்டு வாழும்போதுதான் மனித வாழ்க்கை மகிழ்ச்சியுடையதாக இருக்கும். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களிலும் நீ மகிழ்ச்சி காண கற்றுக்கொள். உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க வேண்டியது இந்த முருகனின் பொறுப்பு. உன்னுடைய வாழ்க்கையில உனக்குன்னு ஒரு குறிக்கோளை வச்சுக்கிட்டு அதை அடைவதற்காக உழைப்பை செய்ய பழகு. நம்பிக்கையும் சுய கட்டுப்பாடும் மகிழ்ச்சியும் தான் உனக்கு உண்மையான செல்வம். நம்பிக்கையோடு நீ செய்கிற எல்லா விஷயங்களிலும் இந்த முருகன் உனக்கு முழு வெற்றியை கொடுப்பேன். சோம்பேறித்தனமோ அவசரமா வேலை செய்யறதும் கோபப்படுறதும் அடுத்தவங்களை குறை சொல்றதும் ஒரு மனிதனின் வாழ்க்கையை அழிக்கும் விஷமாக இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கோ. இந்த விஷம் உனக்கு வேண்டாம். எப்போதும் பொறுமையா நிதானமா கவனமா எல்லாத்தையும் அன்போடு செய்ய பழகு. ஒவ்வொரு நாளும் உழைச்சு நம்பிக்கையோட நீ எல்லா விஷயங்களையும் சிறப்பா சிந்தனை செஞ்சு செயல்படுத்தும் போது உன் வாழ்க்கையில எந்த சோதனையும் வேதனையும் பிரச்சனைகளும் வராம இந்த முருகன் உன்னை காப்பாத்துவேன். மகிழ்ச்சியோடு வாழும் மனிதனை எந்த சோதனையும் தடுத்து நிறுத்த முடியாது என் செல்வமே. உனக்கு எல்லாமுமாக உன் அப்பன் முருகன் இருப்பேன். நேரம்தானே உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம். அந்த நேரத்தை வீணாக்காம ஒவ்வொரு நிமிஷத்தையும் நல்ல செயல்களுக்காக அர்த்தமுள்ள செயல்களுக்காக நீ பயன்படுத்தும் போது கண்டிப்பா உன் வாழ்க்கையில உன்னால உயர முடியும். தன்னடக்கம் கொண்ட என் செல்ல பிள்ளையான நீ ஒருபோதும் தோத்து போக மாட்ட. எப்போதும் பணிவாக பொறுமையாக அமைதியாக இருக்க கத்துக்கோ. உன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஆளாக எண்ணங்களையும் சிந்தனைகளையும் ஒரு முறைக்கு இருமுறை அலசி ஆராய்ஞ்சு நல்லதை மட்டுமே செயல்படுத்தக்கூடிய பிள்ளையாக நீ இரு. தன்னடக்கம் கொண்ட என் செல்ல பிள்ளையான நீ ஆசையையும் கோபத்தையும் சோம்பலையும் பேராசையையும் தூக்கி எறிஞ்சிடு. எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடப்பதற்கு இந்த முருகப்பெருமான் துணையாக இருக்க போறேன். அறிவுதான் இந்த உலகத்தில் எல்லாவற்றுக்கும் அடிப்படையான காரணமா இருக்கு. அறிவில்லாத மனிதர்கள் கையில ஆயுதம் இருந்தாலும் பயனில்லை அல்லவா? ஆனா அறிவுள்ளவன் கையில எதுவுமே இல்லாவிட்டாலும் அவன் தன் புத்தியை பயன்படுத்தி கண்டிப்பா வாழ்க்கையில வெற்றி பெறுவான். உன் வாழ்க்கையிலையும் எல்லா விஷயங்களிலும் நான் வெற்றியை கொடுப்பேன். வாழ்க்கையில கத்துக்கிறதுங்கிறது ஒரு வயசோடு முடிஞ்சு போற விஷயம் அல்ல. எத்தனை வருடங்கள் ஆனாலும் வாழ்நாள் முழுவதும் எதையாவது கத்துக்கிட்டும் படிச்சுக்கிட்டும் தெரிஞ்சுக்கிட்டும் நீ இருக்கிறது தான் உனக்கு நல்லது. ஏன்னா இந்த உலகம் மாறிக்கிட்டே இருக்கு. மாற்றங்களோட முன்னேற்றங்களை பெற்றுக்கொண்டே இருக்கிறது. நீ இப்படிப்பட்ட உலகத்துல ஜெயிக்கணும்னா மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் ஏற்றுக்கொண்டு அதற்கேற்றாற் போல உன்னுடைய புத்தியையும் அறிவையும் வளர்த்துக்கிட்டே இருக்கணும். கத்துக்கிட்டே இருக்கும்போது தான் நீ எப்போதும் இளமையாக இருப்பாய். இந்த உலகத்திலும் உன்னால ஜெயிச்சு தனித்துவத்தோட நிமிர்ந்து தலை நிமிர்ந்து வாழ முடியுங்கிறத புரிஞ்சுக்கோ.